பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? வீட்டுக்குள்ளே ஒரே சண்டை. எந்த குடும்பத்தை எடுத்தாலும் சண்டை இல்லாத குடும்பம் ஏதாவது இருக்கா? இருக்கு. ஆனா இல்லை, எல்லா குடும்பத்திலும் சண்டை தான். ஆனா பாருங்க, அப்பப்போ ஆண்டவர் சமாதானமாகும்படி சில குடும்பங்கள்ல செஞ்சிடறார். சில குடும்பங்கள்ல தொடர்ந்து சண்டை, தொடர்ந்து வாக்குவாதம், தொடர்ந்து போராட்டம், தொடர்ந்து யுத்தம், நெடுநாள் யுத்தம். இப்படி வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தையை பார்த்தீங்களா? ஆண்டவர் ரதங்களை எல்லாவற்றையும் அற்றுப்போக பண்ணுவார், யுத்த வில்லும் இல்லாமல் போகும். சங்கீதத்துல ஏற்கனவே நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணி இருக்கிறோம். கர்த்தர் வில்லை முறிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? யுத்தங்கள் அமைதியாகும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார், யுத்தங்கள் ஓயும்படி செய்கிறார், ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார் என்றெல்லாம் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா ஏன் இன்னும் யுத்தம்னா, நம்ம இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிறது இல்லை. இன்னைக்கு நம்ம பிடித்து ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நீங்க குதிரைகளையும் ரதங்களையும் அற்றுப்போக பண்ணுவேன், குடும்பங்களில் சமாதானத்தை கூறுவேன், யுத்தம் இல்லாமல் போகும்னு சொன்னீங்களே, இந்த வசனத்தின் படி நீங்க எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆளுகை இருக்கும், கர்த்தருடைய ஆளுகை இருக்கும். எங்களுடைய குடும்பத்துக்குள்ள சாத்த ஆளுகை செய்யக்கூடாது, எங்களுடைய குடும்பத்துக்குள்ள யுத்தம் இருக்கக்கூடாது. நீங்க ஆளுகை செய்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம்.